போராட்டம் நடத்துற தலைவர் யாரு? மருத்துவர் ஐயா. இதுதான் தமிழ்நாட்டின் வரலாறு. நீண்ட கால இடைவெளிக்கு பெறுகிற இந்த மாநாட்டில் எங்க பார்த்தாலும் கூட்டமா இருக்குது. இது என்ன மாநாடு? உழவர் பேரியக்க மாநாடு. உழுவார் உலகுக்கு அச்சாணி, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் வள்ளுவரும் சொன்னார். இன்னைக்கு என்ன நிலைமை? நாளும் நலிந்து வருகிற விவசாயிகள், இந்த விவசாயிகளின் வாட்டத்தை போக்குவதற்கு மருத்துவர் ஐயா அவர்களும் சென்னை அன்புமணி அவர்களும் நடத்துகிற மாநாடு. நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த தமிழ்நாட்டில் மொத்த மக்கள் தொகையில் 63 விழுக்காடு விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள். என்ன நிலைமை? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு பெட்டி கடை, துணி கடை, உணவு கடை வச்சிருக்கிறவங்களாம் 4 வருஷம் 5 வருஷம் வீடு வாங்குறாங்க, ஒரு மகிழுந்து வாங்குறாங்க. ஆனால் 3-4 தலைமுறையாக விவசாயி வாங்குறவன் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கிறான். விவசாயிக்கு பேர் என்ன? கடன்காரன், கடனாளி. இதுதான் நிலைமை. இந்த விவசாயிகளை பற்றி 1-2 அல்ல, பல கட்ட போராட்டங்களை நடத்தியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். தமிழ்நாட்டில் இலவச மின்சாரம் இருந்துச்சு. அரசாங்கம் இலவச மின்சாரத்தை ரத்துன்னு சொன்ன உடனே, ரத்து செய்யாத அரசு, நீ ரத்து செஞ்சினா நான் தூக்கலை தொங்குவேன்னு தூக்கு கயிறு போராட்டம் நடத்தி சிறைக்கு சென்ற தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். எத்தனை பேர் நீங்க நினைச்சு பாருங்க. அரசாங்கம் உடனே இலவச மின்சாரம் ரத்துன்னு திரும்பி பெற்றாங்க. இன்னைக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கல, விவசாய உற்பத்தி பொருளுக்கு விலை நிர்ணயம் இல்லை. ஐயா சொன்னாங்க, அரசாங்கம் கேட்கல. சட்டமன்றத்தில் பேசு பணின்னு சொன்னாங்க. சட்டமன்றத்தில் பேசணும். சோப்பு, சீப்பு, கண்ணாடி விற்கிற உற்பத்தி செய்கிறவனுக்கெல்லாம் விலை நிர்ணயம், குண்டூசிக்கு விலை நிர்ணயம் இல்லையே விவசாயிக்குன்னு சொல்லி சட்டமன்றத்தில் பேசணும். குழு அனுப்பிச்சாங்க. அது ஒரு பெரிய கதை. அதுக்கு பிறகு தமிழ்நாடு சட்டமன்றத்திலையும் அறிவிச்சாங்க உழவர் சந்தை. நாங்கள் என்ன கரும்பு, நெல், ராகி, சோளம், கரும்பு, மிளகாய் எல்லாத்துக்கும் விலையை கேட்டோம். காய்கறிக்கு தான் உழவர் சந்தைன்னு சொன்னாங்க. இப்போ முதலமைச்சர் சொன்னார், இது முதல் கட்டமாக ஏற்றுக்கோங்க, உங்கள் ஐயா கிட்ட சொல்லுங்க, அப்புறம் பண்ணுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் நடக்கலையே. அப்படி தமிழ்நாட்டில் உழவர் சந்தை வந்ததுன்னா கூட அதுக்கும் காரணம் யாருன்னா மருத்துவர் ஐயா தான், பாட்டாளி மக்கள் கட்சி தானே. எண்ணி பார்க்கணும். இன்னைக்கு வேளாண்மைக்கு அடித்தளம் பாசன திட்டங்கள் தான். பாசன திட்டங்களே நிறைவேற்றலை. எல்லா ஆறுகளையும் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டுன்னு சொல்லி ஐயா சொன்னாங்க, நடக்கலை. இன்னைக்கு தன்னுடைய தலையில் மண் சுமந்து ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட தடுப்பணைகளை கட்டிய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களும் சென்னை அன்புமணி அவர்களும் அவங்களே போய் தலையில் மண் சுமந்து தடுப்பணை கட்டினாங்க. ஏரிகள்லாம் காணாமல் போச்சே, பாசன திட்டங்கள் இல்லையே அப்படின்னு சொல்லி ஏரிகளை போய் ஒரு நாள் பகல் பூரா மண் சுமந்தாரு, ராத்திரியில் கட்டில் போட்டு அங்கேயே படுத்தாரு, மீண்டும் அடுத்த நாள் மண் சுமந்தாரு. இங்கே பிட்டுக்கு மண் சுமந்த கதையை போல விவசாயிகளுக்கு ஏரிகளை தூர்வாரி மண் சுமந்த தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். எத்தனை ஏரி? 500க்கு மேலே ஏரி. நண்பர்களே, அங்கே வந்திருக்கிறவங்களை சொல்கிறேன், ராமநாதபுரத்தில் RS மங்கலம் ஏரின்னு இருக்குது, தமிழ்நாட்டிலே பெரிய ஏரி. இந்த RS மங்கலம் ஏரியில் போய் 2 நாள் படத்து கிடந்து ஏரியில் மண் சுமந்தாரு. எண்ணி பார்க்க வேண்டாமா? தண்ணி வீணா போதே கடலுக்கு. பாலாறில் பாருங்க, இப்போ பக்கத்தில் தென்பெண்ணையாறு பாருங்க, காவேரியில் பாருங்க, எல்லாம் தண்ணி வீணா போயிட்டு இருக்குது. எல்லாம் வீணா போயிட்டு இருக்கு தண்ணி. இது தடுப்பணை கட்டுன்னு ஐயா சொன்னார். 40 வருஷமாக சொல்கிறாரு, நடக்கலை. நம்ம சென்னை அன்புமணி அவர்கள் ஒரு ஆறு இல்லாமல் போய் பார்த்தாரு, நடைபயணம் போனார். காவிரியை காப்போம், பாலாற்றை காப்போம், நடைபயணம் போனார். இப்படி விவசாயிகளை பாதுகாக்கணும்னு சொன்னால், விவசாயிகளுக்கு போராடிய ஒரு மகா சக்தியாக இருந்தவர் நாராயணசாமி நாயுடு, நம்மாழ்வார். அவங்களே சொன்னாங்க, நம்மாழ்வார் என்கிட்ட பல தடவை சொன்னார், என்ன மணி, என்னை விட மிகப்பெரிய சக்தி விவசாயிகளுக்கு பாதுகாப்பு உங்கள் மருத்துவர் ஐயா தான் சொல்லுங்கன்னு நம்மாழ்வாரே சொன்னார். நாராயணசாமி நாயுடு ஒரு முறை சொன்ன, மின்சார கட்டினதவங்க கட்டையை பிடுங்கினா நீ பட்டையை எடுனார். எல்லாம் அரசாங்கம் ஆடி போச்சு. அந்த நாராயணசாமி நாயுடு அவங்க குடும்பம்லாம் சொல்லுது, அந்த விவசாய சங்கம் சொல்லுது, விவசாயிகள் வாழணும்னு சொன்னால் மருத்துவர் ஐயா போராடணும், அவர் போராட்டம் தான் விவசாயிகளை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த மாநாடு எதை காட்டுகிறது என்று சொன்னால், மீண்டும் தமிழ்நாட்டில் மருத்துவர் ஐயா தவிர்க்க முடியாத சக்தி என்பதை நிரூபிக்கிற மாநாடு இந்த மாநாடு. சென்னை அன்புமணி அவர்களை முன்னிலைப்படுத்தி நடத்துகிறோமே,
அதை முன்னிலையை ஏற்றுக்கொள்கிறோம் என்று உறுதியேற்கிற மாநாடு இந்த மாநாடு. ஆகவே இந்த மாநாடு ஒரு வெற்றி மாநாடு. இந்த மாநாடு தமிழ்நாட்டில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்கும் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் ஏற்படுத்தியிருக்கிறது. நாடே திரும்பி பார்க்கிற மாநாடு. ஆகவே இந்த மாநாட்டிற்கு வருகை இருந்த அனைவருக்கும் நன்றி. எல்லாம் எவ்வளோ கஷ்டத்தோடு வந்திருக்கிறீங்க. இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிற உழவர் பேரியக்கம், இந்த மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். வெற்றி மாநாடு. தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத சக்தி மருத்துவரையா என்று சொல்லி மீண்டும் சென்னை அன்புமணி அவர்களை மேலே ஏற்ற வழிவகுப்போம் என உறுதியேற்போம். நன்றி. வணக்கம்.